Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம். என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால் சரியாக ஒரு 10:11 மணி போல வந்தோம். அதான் வந்து வெஜிடேரியன்ஸ்க்கு ஃப்ரைட் ரைஸ் தனியாக போயிட்டு இருக்கு. ப்ரோ இருங்க ப்ரோ, ரிவ்யூ போயிட்டு இருக்காங்க. கேமராமேன் ஒரு வேலையும் செய்யாம என்னோட எவ்வளவு வேலைகள் இருக்குன்னு இந்த வீடியோல உங்களுக்கு தெரியும். வாங்க வாங்க. ஏய் ஒரு வேலையும் நல்லா உட்காந்து பார்த்தீங்களா, கையெழுத்துக்கிட்டு சேமிங் நம்பர் வர மாதிரி பக்கத்தில் வாசல் அம்மாவும் உட்காந்து போஸ்டர் பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண வீட்டில் அன்கெல்லாம் வீடு அப்படி ரொம்ப நம்ம அந்த காலத்தில் நல்லா பொம்மை பெருமாப்பா அது மாதிரி பேசுவாங்க. எல்லாம் அவிய நம்பர் இருக்காங்க. உனக்கு விஜய் மேலே இப்படி ஒரு ஆசை இருக்குன்னு இத்தனால எனக்கு தெரியாமல் போச்சுடா. ஏஎஸ்பி இந்நாட்டு காண்டாமல்னு சொன்னப்பே புரிஞ்சு போச்சுடா நீ யாருன்னு. அம்மா வந்து எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்றாங்க. அதான் வந்து சிக்கன் கிரேவி வச்சு. தம்பி எப்படி தெரியுமா, சந்திரன் ஒரு பாம்பு மாதிரி ஏன் எதிர்க்கு இருக்கணும். அவருக்கும் நமக்கு வந்து வந்ததுலேருந்து ஒரு வேலை கூட செய்யற வாய் முட்டு கும்பகோணம் திருச்சி கம்யூனிட்டி கிளம்பே அவனா வந்து அடுப்பு ரசம் மூடி இருக்கும். கூடி சீக்கிரத்தில் வெந்து அறுசுவையா இருக்கும்னு நம்பிக்கை இருக்கு. வாங்க போவோம். ஹலோ கைஸ், நம்ம எம்பிஏ படிச்சுட்டு இதான் நம்ம உருப்படியான பிராண்ட் ஆயிடுச்சு. பிராண்டில் நம்ம கற்றுக்கிட்ட ஒரே விஷயம் சமையல். இங்கே பாருங்க, அடுப்பு ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு இதான். இவர் இன்னும் கொஞ்ச நேரத்தில் டியூட் ஆடுவார். இப்போ வந்து அவர் பார்ட்னர் வந்துட்டு இருப்பாரு. அவர் கொஞ்சம் சில்லற வேலையாக போயிருக்காரு வெளியே. கைஸ் இதான் 1665. அப்படி வாங்க. இது வேற மாதிரி இருக்கு. அவ சுவைக்கிற மாதிரி தெரியல, அவனை யாரோ சுவைச்சா மாதிரி இருக்கு இது பாக்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என்னதான் வந்து சிக்கன் பிடிச்சவங்க நிறைய பேர் இருந்தாலும் வெஜிடேரியன் சில பேர் இருப்பாங்க. அவங்களையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். அந்த ஒரு பிஎஸ்பியோட ஒரு மனப்பான்மையில் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து எப்படி செய்யணும்ட்டு பாலாஜிக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம பையன் தான் நல்லா பண்ணா கிழிச்சான். பொம்பளை ஆட்டம் ஆடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறது இல்லை. போடுறா இது போதும் போது இதை எடுத்து போடுவோம். மாஸ் டான்ஸ் ஆடி இருக்கேன். என்னது அப்படியே அதுல போட்டுரு. அது என்ன பண்ண போற? மஷ்ரூம் நம்ம வீட்ல ஸ்டோர் ரூம் இருக்கும், சாமி ரூம் இருக்கும். மஷ்ரூம் இருக்கும். நம்ம வீட்டு கொல்லையில இருக்கும். மோத்தா உன்னை பெத்தாலா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? நான் கேட்க மாட்டேனாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டோம். தட்டு மாத்திடலாம். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு. மாப்பிள்ளை வீடு தம்பி இவரு. பொண்ணோட தம்பி. மாப்பிளோட தம்பி இவரு. நான் மாப்பிள்ளை. தம்பி அண்ணி வரல. அண்ணி பதிலா என் தம்பியை தட்டு மாத்திரம். பெரிய சின்ன பெரிய அண்ணி பெரிய சின்ன உங்களுக்கு இன்னும் கண்டனே தெரியல. அது வேற ஒரு வீட்டுக்கு வாழ போற பொண்ணுங்கடா. இது நானா செய்வேன். ஃபுல்லா எடுக்கிறீங்க. யாரும் குறுக்கால வரவே கூடாது இன்னைக்கு. அப்பெல்லாம் வச்சுட்டு போலாம் வாங்க. அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். வாங்க போல வச்சுட்டு நானே நொட்டது. நீ தான் நொட்ட. நான் தான் புள்ள நொட்டு. காளான் போட்டு பொரிக்கணும்டா. இல்ல ஏன் தெரியுமா காளான் போடணும்? அப்புறம் பொரியாது. என்ன கம்மியா இருக்கப்ப காளான் பொரியாது, வேக தான் செய்யும். புரியுதா இல்லையா? பொரிக்கிறது வந்து பொரியாது, வேக தான் செய்யும். ரொம்ப சொல்ல சொன்னா நான் இருந்துச்சுன்னா என்னன்னா நீங்க கொண்டாங்க. ஆமா அது என்ன பண்ண முட்டைகோஸ் தான்டா. அது என்ன ஊத்துனீங்களா? சுத்தமான வெள்ளை கலர் முட்டைகோஸ். வெங்காயம் எல்லாம் வேண்டாமா? இல்ல அது முட்டைகோஸ் மட்டும் போடு. பீஸ் எல்லாம் போட்டு விட்டுறாங்க உள்ள. இல்ல எல்லா காயும் போடு. அப்படி எல்லா காயும் போடு. இல்ல வந்து பொண்ணுமா வாங்கட்டும். அப்படிலாம் இல்ல. வதக்குறோம்டா. காயை நம்ம அவிக்கிறோம். புரியுதா? எல்லா காயும் போடுறா. போட்டுட்டு குழம்பு கண்டி இருக்குல்ல, மேலாப்ல கிரேவி அப்படி லைட்டா மேல. அத நான் பண்றதா நீ சாப்பிடுவாங்க. நீ போடு. டேய் சாமோட கையில எடுத்துடுவாங்க. சாம் கையில தானே. இதுக்கு நாகுமா? அடுப்பு இருக்குப்பா. ஜி அங்க அடுப்புல நெருப்பே இல்ல ஜி. நான் பண்ற கண்ணேறிடா. அடிவேல பண்றா. கண்ணாடி போட்டுக்கலடா. கண்ணுக்குள்ள இப்படி போடு. ஹெல்மெட் கொண்டடா. பருத்தி வந்தாச்சு. முட்டலக்கு எங்க பாருக்கா? முத்தலை நான் சொல்லிட்டா.
எல்லாரும் பார்ப்பாங்க. நல்லா இருக்கு. இஞ்சி பூண்டோட டேஸ்ட் ரொம்ப தெரியுது. அது முதல்ல எண்ணெயில வணக்கி இங்க ஹாப்பி மார்க் நாங்க விளம்பரம் கொடுத்துட்டு இருக்கோம். 10 ரூபா ஹாப்பி மார்க் பக்குவமா இருக்கும். ஒரு கடைசியா பெரிய வேலை பாலாஜி எல்லாத்தையுமே நீ அதிகமா கொடுக்குற, அதனால ஒரு இது வந்து வெறுப்பு வந்துருது. வெறுப்பு இருக்கணும். பெப்பர்ல இங்க விடு, நான் போடுறேன். இதான் முட்டை. நான் ஹரிஸ் எல்லாத்துலயும் ஃபுல் மார்க் வாங்க இப்ப முட்டை வாங்கிருக்கா. நீ மூடுறாடி. என்ன மூட சொல்லிட்டு நீ திறந்துட்டு இருக்க முட்டையா? கவுண்டர் போடுங்கடா வாசி. கவுண்டரா? ஆமா ஜெட்டியா இல்ல. ஃபியூச்சர் வைஸ்ல கொடுத்து வச்சிருவாங்க. ஆமாடா. இது மொத்தம் இத்தனை வார்த்தையை சொல்றாங்க. இதுல வருங்காலமே இல்லாம போகுது. என்ன காட்டா ரொம்ப விறகு வைக்காத உனக்கு. ஈஸியா முட்டையை அவிச்சு உருக்கிறாங்க. முட்டைய சுமந்து அந்த கோழி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கும். அதாவது அந்த கோழி அந்த சேவல் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு சொல்றான். ஒரு கோழி வந்து மனுஷன் மாதிரி முட்டை போடுது, அது காரணம் இவன் தான். இதெல்லாம் வந்து தப்பு. அந்த சேவலோட உழைப்பை நீங்க பாராட்டணும். Many months later. தண்ணி தெளி இப்படி எல்லா வலிக்கிற போய் தண்ணி தெளிச்சிட்டு இருக்கா. கண்ணு வச்சு சாவடிச்சிருக்காங்க. ஒரு போட்டோ விடுங்கடா டேய். முட்டையை போட்டோ எடுப்போம். சில்லி ரெடியா? ஸ்டோரி போனதா வீடியோ ஆன் பண்ணாம இருக்கு. சாப்பாடு இருக்கு பிரிச்சுக்கலாம். ஜெயராமன் A few moments later. சொல்றா. நிறைய செஞ்சோம். சாப்பிட முடியல. இதுக்கு பேரு தான் வெயிறு முட்டை சாப்பிடுறதுன்னு வாங்கல. உனக்கு என்னப்பா, நீ பைத்தியம், நீ என்ன வேணாலும் பேசலாம், நாங்க அப்படியா? வயிறு முட்டை. சரி. மாப்பிள்ள சாப்பாடு எப்படி இருக்கு? பொண்ணு எப்படி இருக்கு? பொண்ணுக்கு ஊத்தி விடுங்க. பொண்ணுக்கு ஊட்டி விடுங்க. இன்னும் 2 மாப்பிள்ள ஊட்டுறீங்க. ஆகாஷ் மாப்பிள்ள பொண்ணுக்கு ஊத்தி விடுங்க. மாப்பிள்ள சொன்னா மாப்பிள்ளோட பெஸ்டி ஓட்டு, பொண்ணோட பெஸ்டி ஓட்டு. இல்ல பெஸ்டியா? எல்லாத்தையும் பேசுவோம். மாமா கல்யாணத்துக்கு முன்னாடி இருங்க. பெஸ்ட்ன்றது கல்யாணத்துக்கு முன்னாடி தான், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் தான் பெஸ்டிக்கு. இது மாதிரி எல்லாரும் சொல்லிட்டா பிரச்சனையே இருக்காது. சொல்லாம கடைசி வரை இவன் தான் இங்கேயோ அடி வாங்கியிருக்கான். கடைசி வரைக்கும் இப்படியே ஊட்டி விடுவீங்களா? கடைசி வரைக்கும் என்கிட்ட மட்டும் தான் வாங்குவியா? நீ எதை சொன்ன? நீ எதை டபுள் டபுளா இருக்கு. மாமா இந்த பீஸ் நல்லா இருக்கா, இந்த பீஸ் நல்லா இருக்கா? ஒன்ன விட பக்கத்துல இருக்க பீஸ் ஓகே.
இந்த பீஸ் நல்லா இருக்கு. அது பீஸ் போண்டா. பீஸ். ஏய் மாமா சத்தியமா வீடியோ வந்து பாருங்க. அது பீஸ். ஏடா விருத்து உட்கார்ந்திருக்க. ஏய் நான் எங்க முகுந்தனை வைக்கிற சரசரன்னு இலையோட தின்றாங்க. டேய் ரோகன் ஆய் போயிட்டேன்டியா. அடுத்த ரவுண்ட் இருக்காரு. பிரியாணி சாப்பிட்டதுக்கு ஆய் போயிட்டு வந்துட்டான். பீஸா வரும். கிருவா இன்னும் 1 கிலோ வேணுமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த. சிக்கன் பத்தாது. ஏடிஎம் மிஷின் மாதிரி இருக்கான்டா. தலைவன் ரெண்டாவது வந்து பிரியாணி சாப்பிடுறான். இங்க பாருங்க நிறுத்தா. இந்த கவலத்தை சாப்பிட்டவே அவன்தான். காணி போட்டுருக்கான் பாருங்க. யானை என்ன பண்ணுது? இங்க ஒரு மிரட்டறான் பாரு. गाइस இங்க பாருங்க. யானை என்ன பண்ணுது? பசங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்போ என்ன பண்ணுது? ஸ்னாப் போட்டோம். கண்ணு வச்சிட்டீங்க. சாப்பிட முடியல. கேட்காதீங்க வேணாம். லைஃபும் வேஸ்ட், டைமும் வேஸ்ட். போய் ஏதாச்சும் வேலை இருந்தா பாருங்க இவனை பாக்குறதுக்கு. இத உங்க அப்பா நினைச்சிருந்தாருன்னா நீ வந்திருப்பியாடா? நியாயமான விஷயம். ஐயோ எங்க அப்பா நினைக்கல. அவங்க அப்பா நினைச்சிருந்தா இந்த உலகமே உருப்பிட்டு இருக்கும். எல்லாரும் கண்ணு வச்சிட்டீங்க. என்ன தோசை தனியா போகுது? அவன் ஆய் போட்டு திரும்ப சாப்பிடுவான்டா. ஜூம் பண்ணா வீடியோல உடையும். ஆய் தோசை. பாத்தீங்கன்னா எங்களோட பைக்கெல்லாம் வந்து ரிப்பேர்ன்றதுனால ட்ரெயினில் போகலான்னு இருக்கோம். ட்ரெயினை வந்து வாடகை கேட்டோம். அந்த கூடிய சீக்கிரம் வந்துட்டு பக்கத்து ஸ்டாப்பிங்கில் நிற்கிது. சத்திரம் வரையும் போகுமான்னு கேட்கறதுக்கு நிற்கிறோம். விஸ்வா தான் டிக்கெட் போட போறாரு. ஆகாஷ் டாடா. அந்த எல்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் தெரியுது. நம்ம ரோபோட் சார் ஆட போறோம். ஸ்டார்ட். ஏய் கிருபா 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 கிருபா. வா வா வா. இவன் என்னடா பண்றான்? சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். என்ன பண்றது தெரியல சார். ஏய் ஒருத்தர் காலோண்டா. இங்க இருக்கா இங்க இருப்பதெல்லாம் போதும். திண்டுக்கல் ரீட்டாவா வர சொல்லுங்கடா, வர சொல்லுங்கடா. அடியில படுக்க விட அவனை. அடுத்த மாடல்
இருங்கடா ஏய் இன்னொரு வாட்டி கால போயிருக்குதுடா வாய மாத்தியா என்னது வேண்டாம் போங்க பிசி ஞான தேசிகன் வீட்ல இந்த நாளைக்கு பிசி என்ன ஆகும்னு தெரியல எல்லாம் ஓல்ட் ஃபயர் நாளைக்கு பிசி எக்ஸாம் வர்றேன் நாளைக்கு வர்றேன் லாப செய்றோம் மேட்ரிக்ஸ் பண்றோம் வர்றேன் பிலிப்பி ஃபயரோட நாளைக்கு வருவான்டா புஷ்பராஜ் வெற்றிகரமாக போத்தீஸின் மகிமையினால சிறகடிப்பும் விளாக் நிறைவடைந்தது. சந்திப்போம் அடுத்த விளாகில். ரொம்ப சிறை கிடைச்சிட்டோம், என்னால் முடியல, ரொம்ப வேலை செஞ்சிட்டோம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது அல்லு அர்ஜுன், சமந்தா. நன்றி, மீண்டும் வரும்.